எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் என் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு 1 இயர் ஆயிடுச்சு, கல்யாணம் 2 இயர் ஆயிடுச்சுனாலே இந்த சொசைட்டியில் இருக்க ப்ரெஷர்னால நமக்குமே அந்த ப்ரெஷர் வந்து ஓகே நம்ம டாக்டர்கிட்ட போகணும், நமக்கு எதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு செக்அப் நார்மலாகவே பண்ணுவோம். அண்ட் செக்அப் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது கஷ்டம், இப்படியெல்லாம் நம்மளை சொல்லி ரொம்பவே பயப்படுத்துவாங்க. பட் எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டாங்க. ஏன்னா நான் வந்து எப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், நட்ஸு வந்து நைட்டே சோப் பண்ணி அது கூட சீட்ஸ் அண்ட் பெரிஸ் போட்டு ரெகுலராக அந்த ஸ்மூதி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேங்க. அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் கூட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 2 பேரும் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ரொட்டீன், கரெக்டான டைமுக்கு தூங்குறது, கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கிறது, உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து நான் ப்ரீநேட்டல் ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம ஜென்ரலாகவே நம்ம ஊர்லேயும் அப்படி தான், நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்தே வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீநேட்டல் விட்டமின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூட நமக்கு கொஞ்சோண்டு கடவுள் நம்பிக்கைங்க. நம்ம கடவுள் வந்து என்ன ஆனாலும் நம்ம கடவுள் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து நம்பணும். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், இல்லாமே இருக்கும். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுளை நம்புங்க. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணது மூலியமாக தான் நான் ரொம்ப என்னால் பிலீவே பண்ண முடியல, நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்கள் ஹெல்த்து மைண்டு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது ரொம்பவே உண்மைதாங்க. அண்ட் என் ப்ரெக்னன்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் வீசா கிடைக்காம நான் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தள்ளி போச்சுனாலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சு. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக போயிடுச்சு லைஃபு. அண்ட் ஒன் டே வந்து நான் சும்மா தான் செக் பண்ணேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. உண்மையாக செக் பண்ணும்போது உடனே எனக்கு அப்படி ஒரு இது, ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவேன் என் ஹஸ்பண்டுக்கு அப்படின்லாம் நான் நினச்சேன். பட் அந்த மொமெண்ட்டில் வந்து நான் காலைல செக் பண்ணோடனே அப்படியே ரொம்ப கத்தி அழுது என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு காமிச்சு வீட்டிலலாம் வீடியோ கால் பண்ணி ரொம்ப இமோஷனல் ஆகிட்டோம் எல்லாருமே. ஏன்னா நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்க அது. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் நான் எப்படி என் ஃபேமிலிக்கு ஜெண்டர் ரிவீல் பண்ணேன், அண்ட் இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் எப்படி இருக்குது ஃபெசிலிட்டிஸ், டெலிவரிக்கு சி செக்ஷன் ஆகட்டும் எப்படியெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, இங்கே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்தது, எப்படி இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, இப்படி எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.